காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் ரந்திதேவன் அப்படிங்கிற ஒரு அரசனுடைய அவனுடைய குடும்பத்தாரனுடைய ஜீவகாருண்யத்தை பற்றி பார்த்தோம். உலகத்திலையும் இப்படி ஒரு ஜீவகாருண்யம் உண்டா அப்படின்னு நம்மலாம் வியக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்ததை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபெரிவா என்ன சொல்கிறான்னா, நாம் சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தையே கவிகள் உபயோகப்படுத்தும் போது நமக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சந்துஷ்டி, உற்சாகம் ஏற்படுறது. அது ஒரு உத்தமமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது, தெய்வீகமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு கவிகளுடைய பெருமையை பற்றி மகாபெரிவா சொல்லியிருக்கா. அப்படி அவள் சொன்ன சில 1-2 ஸ்லோகங்களை ரொம்ப சிறப்பானதை பற்றி நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். நைஷ்டீக பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லுவா, அப்படி யாரை பற்றி சொல்லுவா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்கு உள்ளே போகலாம். மகாபெரிவா என்ன சொல்கிறா, மகாபெரிவா இந்த மகாகவிகளுடைய சிறப்பை பற்றி சாதாரண வார்த்தைகளையே அவள் அலங்காரம்னு பேர், அந்த அலங்காரம் பண்ணி அற்புதமானதை ஆக்கிடுவா அப்படின்னு சொல்கிறா. தண்டி அலங்காரம்னு கூட ஒரு கவிதை உண்டு. காஞ்சிபுரத்தில் 1200 வருஷத்துக்கு முன்னால் தண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்ணதை அடிப்படையாக வச்சு தான் தண்டி அலங்காரம்னு. இப்படி கவிகள் கிட்டெல்லாம் சில சிறப்பு இருக்குதுன்னு மகாபெரிவா சொல்லிருக்கா. மகாபெரிவானுடைய உபதேசத்தை கேட்டாலே கவித்துவத்தோடு இருக்கும். தெய்வத்தின் குரல்னு அவள் குரலை சொல்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் அவள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகமும். அவளே புகழ்ந்து சொல்கிறான்னா அந்த கவிகள்லாம் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது காளிதாசன் மகாகவி, மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்ச கவி. அந்த காளிதாசன் ரகுவம்சத்தில் மங்கள ஸ்லோகம்னு கடவுள் வாழ்த்தில் வாகர்த்த விவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிரதௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கான். இதில் என்ன விசேஷம்னா, பொருளும் சொல்லும் எப்படி இணைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இணைந்து இருக்கக்கூடிய லோக மாதா பிதாக்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்களை சொல்லும் பொருளுமான அறிவு எனக்கு ஏற்பட நான் பிரார்த்திக்கிறேன், பிரதிபக்தையே நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இதில் என்ன விசேஷம்னா, ஒரே ஒரு எழுத்து அப்படி தள்ளி போட்டால் போகிறோம், எழுத்து மாற்றலாம் வேண்டாம். ஒரு எழுத்து அதில் அப்படி தள்ளி போனால் அர்த்தமே மாறிடும். பாங்கிற எழுத்து இப்படி தள்ளி போனால் என்ன அர்த்தம் வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெகதப்பிரதௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படிங்கிறது வாசகம். இதில் பார்வதி பரமேஸ்வரன்னா பார்வதியும் பரமேஸ்வரனையும் வணங்குகிறேன். இந்த பாவை அப்படி தள்ளி போட்டால் பார்வதீப ரமேஸ்வரவ் அப்படின்னு அர்த்தம் ஆகும். பார்வதீபன்னா பார்வதியின் பதியான சிவன் பரமேஸ்வரனுக்கும், ரமேஸ்வரன்னா ரமாங்கிறத லட்சுமியினுடைய ஈஸ்வரங்கிற பதியாகிய விஷ்ணுவுக்கும் வந்தனம் நாடும். பார்வதி பரமேஸ்வரன்னா உங்களுக்கு பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் வந்தனம். பார்வதீப ரமேஸ்வரன்னா பார்வதியின் புருஷனாகிய பரமசிவனுக்கும் ரமாவனுடைய புருஷனாகிய விஷ்ணுவுக்கும் வந்தனம் அப்படின்னு சிவ விஷ்ணுவாக மாறிடும். ஒரே ஒரு எழுத்தை அப்படி தள்ளி போட்டதுனால எழுத்தை மாற்றக்கூட இல்லை. இது கவினுடைய சிறப்புக்கு இதை எடுத்து சொல்கிறா. அதில் ஒரு விசேஷம் இருக்குங்கிறா. என்னன்னு கேட்டால், சக்தி அம்பாள் சக்தியினுடைய புருஷ ரூபந்தான் விஷ்ணு அப்படிங்கிறான். சிவன் நிர்குணம். இந்த லோகத்தினுடைய இயக்கத்துக்காக நிர்குணம் தர முடியாது, சகுனம் வேண்டும். அந்த சகுனம் தான் அம்பாள். அம்பாள் சகுனமாக ஈஸ்வரனோடு இருக்கும்போது இந்த நிர்குண வஸ்துவோட சகுன வஸ்து சேருன்னுவா.
அப்படி நிர்குணமாக இருக்கக்கூடிய பரமசிவன் புருஷனாக இருக்கக்கூடிய பரமசிவன்கிட்ட சகுன வஸ்துவாக அம்பாள் வந்து இடப்புறம் வந்த உடனே அம்பாளை இடப்பக்கம் வச்சின உடனே அது அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறா. அதே அம்பாளானவோ விஷ்ணுவாக இருந்து புருஷரூபமாக இருக்கும்போது சிவன்கிட்ட வந்தபோது சிவன் இடது பாகத்தில் வந்தால் அப்போ அவர் சங்கர நாராயணர் அப்படின்னு பேர். அவள் தான் இவா தான் அவள். அந்த ஒத்துமையை காட்டுறது தான். அதாவது அம்பாள் தான் விஷ்ணுவே அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஹரி அல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயா நார்னர்க்கே அப்படின்னு அப்புறம் பாடியிருக்கார் அந்த காலத்துலேயே. ஹரி இல்லால் தேவி இல்லைங்கிறார், ஹரிதான் தேவிங்கிறார் அவர். இது வந்து கவித்தினுடைய சிறப்பெல்லாம் நமக்கு காட்டக்கூடியது, நமக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சாதாரண பாமர மக்கள் நமக்கெல்லாம் தெரியும். நாமெல்லாம் கூட சின்ன வயசில் என்ன சொல்லுவோம், சைவ வைஷ்ணவ ஒத்துமையை பற்றி சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக பாமரத்தனமாக சொல்கிறது. இதில் அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் வண்ணுன்னு சொல்கிறதுல அதில் அந்த அறியாதவன் இருக்கிற ரீ இருக்கு இல்லையா, அது வல்லினரின்னு பேர். அந்த வல்லினரியை இடைநெறியாக சின்னறியாக மாற்றி போட்டால் அறியாதவன் வாயில் மண் எப்படி ஆகும்னா, அரி அப்படின்னு அந்த சின்னறியை போட்டால் யாரை குறிக்கும், விஷ்ணுவை குறிக்கும். அரிங்கிற விஷ்ணு யாதவன் வாயில் மண், யாதவங்கிற கிருஷ்ணனாக இருந்தப்போ அவர் வாயில் மண் அள்ளி போட்டுக்கிறார் குழந்தையாக இருக்கும். ஆக அதை தான் இது குறிக்கிறது. அரிங்கிறத வல்லினறிய இடைநெறியாக போட்டு அரி யாதவன் வாயில் மண் சிறப்பு. இதுலேயே அந்த அரிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். அரிங்கிறத வல்லினறியே வச்சுட்டா என்ன அர்த்தம்னா, அறியாதவன் வாயில் மண். அரின்னா என்ன, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட். அரி யாதவன் வாயில் மண், யாதவன் ஆகிய கிருஷ்ணன் வாயில் பூலோகமே இருக்குது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் கவித்தினுடைய சிறப்பு. இதெல்லாம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, உத்தமமான எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்தும், தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இதே மாதிரி வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதினவர். மகாபாரதத்தை கவனம் பண்ண உடனே அதில் வந்து முழுக்க இருந்து பார்த்தவர் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இதை எழுதி மக்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் ஜனங்கள்லாம் இதை அறிஞ்சுக்கணும், இது ஜனங்கக்கிட்ட காலங்காலமாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விக்னேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். விக்னேஸ்வரர் பிரத்யட்சமாகிறார். அவர்கிட்ட இவருக்கு வேண்டுகிறார், நான் வந்து மகாபாரதத்தை கவனம் பண்ணிருக்கேன், இதை நான் ஸ்லோகமாக சொல்லுவேன், இது 1,00,000 ஸ்லோகம், நான் கடன்னு சொல்லிட்டே போவேன், நீங்கள் அதை அவ்வளோ வேகமாக சீக்கிரமாக எழுதிகிட்டே வரணும், முடியுமா செய்வேல அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிறார். தாராளமாக பண்ணுறேன். ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு பதிலுக்கு, நான் வந்து நிறுத்தாமல் எழுதிகிட்டே போவேன், நீங்கள் வந்து விடாமல் சொல்லிகிட்டே வரணும், நான் நடுவில் நிறுத்திட்டா அத்தோடு நின்றுடுவேன், மேற்கொண்டு எழுத மாட்டேன், அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு வேகமாக சொல்லணும் அப்படின்னு பதில் கண்டிஷன் போடுறார். பார்க்குறார் இவர். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் சொல்கிறதுனுடைய பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் எப்போ சந்தேகம் கேட்குறனோ அப்போ அந்த பொருளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கண்டிஷன் போடுறார். அவர் சிரிச்சுக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயமா, அதனால் இவர் என்ன சொன்னாலும் பொருள் புரிஞ்சுப்பார். இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், கடன்னு எழுதிட்டே போகிறார். 1000 ஸ்லோகம் வந்துடுச்சு. 1000வது ஸ்லோகம் சொன்ன உடனே வியாசருக்கு மூச்சு வாங்கிறது. கொஞ்சம் அப்படி ஒரு செகண்ட் அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் போல் தோன்றுறது. அவராக எழுதினே போகிறார். இவர் நிறுத்த விடக்கூடாது, நிறுத்திட்டாருன்னா நிறுத்தி விடுவார், மேற்கொண்டு எழுத மாட்டார். அதனால் டக்குன்னு என்ன பண்ணுறார், அதனால் ஒரு வார்த்தை வந்து புரியாதபடியாக சொல்கிறார். அது வார்த்தை வந்து செய்யுளாக பார்த்தா கசாமுசான்னு இருக்கும், பதமாக பார்த்தா பொருள் இருக்கும் கரெக்டாக. அப்படி கவனம் பண்ணி கடகடன்னு அதை சொல்லிட்டார். 1000 முடிஞ்ச உடனே அதை சொல்லிட்டார். அப்போ விக்னேஸ்வரர் அந்த ஒரு செகண்ட் அப்படி அதை மட்டும் டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டார். உடனே புரிஞ்சுட்டார் அவர். இதுக்கு பாரத குட்டுன்னு பேர். அதாவது ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துக்கும் பிறகும் ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதை அவர் புரிஞ்சு எழுதுவார். இதுக்கு பாரத குட்டுன்னு பேர். 1,00,000 கிரந்தம் கொண்ட அந்த மகாபாரதத்தில் 100 பாரத குட்டு வரும். 1000 பாரத ஸ்லோகம் முடிஞ்ச உடனே ஒரு பாரத குட்டு வரும். இது வந்து கவித்திரத்தினுடைய ஒரு விசேஷமானது. இது ஒன்று.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மகாபெரிவாளே ரசித்த, அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச காஞ்சி காமாட்சி அம்பாளை பற்றிய ஒரு கவிதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு ஆஞ்சநேயருக்கும் பீஷ்மருக்கும் தான் பெயர். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 25ஆம் வெள்ளிக்கிழமை தங்கரதம், 28ஆம் திங்கட்கிழமை பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் நான் சொன்னபடி வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரபந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.